எவ்ரிவன், வெல்கம் டு நட்ஷல் லேர்னிங். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல ஜென்ரல் அவேர்னஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது டெய்லி கேப்சூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அதாவது டெய்லி ஒரு குட்டி குட்டி 2 டாபிக் எடுத்து அதுல பிரீஃபா பார்த்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்னாலே கஷ்டம், அதில் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாதுன்னு ஒரு மித்து இருக்கு இல்லையா? அதை பிரேக் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸை ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கொண்டு வந்திருக்கோம். ஒரு டெய்லி கேப்சூல்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எந்த அளவுக்கு இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸோடய இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ காலத்துக்கு மறக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பாலிட்டிங்கிறங்காட்டி நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுனாலும் சரி யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஆர்டிகல் 32 அண்ட் 51A வந்து தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோ பார்க்கலாம். அண்ட் யா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 32னால வி ஆல் நோ தட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அது என்ன கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு, அது சில ரைட்ஸ், அதாவது உரிமைகளை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ப ஆஸ் எ இண்டிவிஜுவலா, ஆஸ் அ பொதுமக்களா, ஆஸ் அ பப்ளிக்கா வந்துட்டு உனக்கு இந்த உரிமைகள்லாம் இருக்கு, இந்த ரைட்ஸ்லாம் இருக்கு, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில டைம் நம்ம என்ன ஆகும்னா, நம்மளோட உரிமைகள் வந்துட்டு பறிக்கப்படலாம், அதுல இருந்து நிராகரிக்கப்படலாம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு வாதாடலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க, நீங்க கொடுத்தீங்கன்னு தான் உங்க உரிமைன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப அந்த உரிமையே வந்துட்டு எனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, அது யாரோ வந்து புடுங்கிட்டாங்க, இல்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஓகேங்களா? அதாவது இந்த ஆர்டிகல் 32 தான் பார்த்துட்டீங்கன்னா, மொத்த கான்ஸ்டியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறதே வந்துட்டு இந்த ஆர்டிகல் 32 தான். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஆக்ட் தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 32. அண்ட் இந்த ஆர்டிகல் 32 வந்துட்டு அம்பேத்கர் இருக்கா இல்லையா, அம்பேத்கர் என்ன சொல்வாருன்னா சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. இது இந்த ஆர்டிகல் 32 சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாரு அம்பேத்கர். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு எவ்வளவுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்குன்னு கொடுத்திருக்கிறது இந்த ஆர்டிகல் 32 தான். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு 5 விட்ஸ் இருக்கும். யூ ஆல் நோ தட். அந்த ஹெபி காப்பஸ் வந்து குவா வேரண்ட் வரைக்கும் இதான் அந்த 5 விட்ஸ். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் சில டைம் நம்மளுக்கு வந்து மீனிங் வந்து குழப்பலாம். ஓகேங்களா? சோ அந்த மீனிங் குழப்பாம இப்ப பார்த்து முடிச்சிடலாம். சோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கல, இதுக்கு இதுதான் சொல்லிட்டு நம்ம தெளிவா இருக்கணும். மீனிங் குழப்பவே கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெவி காப்பஸ். சோ ஹெவி காப்பஸ்னாலே நமக்கு தெரியும், அது ஜெய்பீம் படத்துக்கு நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அதாவது ஒரு பர்சனை இல்லீகலாவோ அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒருத்தவங்க எந்த கஸ்டடியில வச்சிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருப்பாங்க. அவங்கள கண்ணிலே காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நம்ம கோர்ட் கிட்ட போயிட்டு சொல்லலாம், இங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனா எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல, ஜெயிலையும் காணும், கண்ணிலே காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த பர்சன் நிப்பாட்டுவாங்க. ஓகேங்களா? அதாவது மறைச்சு வச்சிருப்பாங்களா ஒருத்தவங்கள, அவங்கள வந்து நிப்பாட்டுவாங்க. அதுதான் வந்து ஹேபி காப்பஸ். ஓகேங்களா? அண்ட் மேண்டமஸ்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு பப்ளிக் ஆபீசர் அல்லது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டியூட்டிய சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்க வேலையை சரியா பார்க்கல, அல்லது அவங்க லாக்கு எகெயின்ஸ்டா செயல் பண்றாங்கன்னா அந்த மேண்டமஸ்ங்கிறத நம்ம எழுப்பலாம். அதாவது கமாண்ட்ஸ் அ பப்ளிக் அஃபீஷியல் ஆர் அத்தாரிட்டி டு பெர்ஃபார்ம் தேர் டியூட்டி. ஒழுங்கா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வேலையை வந்து ஒழுங்கா பார்க்கணும், சட்டவிரோதமான வேலையை பார்க்க கூடாது. அதுதான் மேண்டமஸ். அண்ட் ப்ராஹிபிஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஸ்டாப் a lower court from acting beyond its jurisdiction. ஸோ இதை படிக்கையில நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதாவது ஹை கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்குமா, அது கீழே நிறைய சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பியாண்ட் தேர் பவர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சில கேஸ்லாம் வந்துட்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் டீல் பண்ணக்கூடாது, ஹை கோர்ட் தான் டீல் பண்ணணும்னு இருக்கும். ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்ணாம சபார்டினேட் கோர்ட்ஸே வந்துட்டு அதை டீல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க அதிகார வரம்பை மீறி செயல்படுறதை தான் வந்துட்டு ப்ராஹிபிஷன்ல சொல்ல வருவாங்க. சோ இந்த மாதிரி வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து செயல்பட்டாங்கன்னா ஹை கோர்ட் வந்துட்டு அவங்கள ப்ராஹிபிட் பண்ணலாம். சோ ப்ராஹிபிட்னால என்னங்க மீனிங்? பேன் பண்றது, தடை பண்றது. சோ வந்துட்டு ஹை கோர்ட் வந்துட்டு இந்த சபார்டினேட் கோர்ட்ஸை தடை பண்ணுவாங்க. ஒழுங்கா உங்க வேலையை மட்டும் பாரு, கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த கம்முனு தான் வந்துட்டு ப்ராஹிபிஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற விரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிஷியரி. ஸோ இதை டிரான்ஸ்ஃபர் அ கேஸ் டு ஹையர் கோர்ட் ஆர் குவாஷஸ் அண்ட் இல்லீகல் ஆர்டர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதே ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் கதை தாங்க. இப்ப ஹை கோர்ட் இருக்கு, சாரி, ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட் கதை தான். ஹை கோர்ட் இருக்கு, அது கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து ஒரு
கேஸ் எடுத்து நடத்துறாங்க, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துறாங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லீகலாவோ இல்ல அது வந்துட்டு ரொம்ப லெத்தாஜிக்காவோ அது வந்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி லாவே இல்லாம இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஹைகோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணி அதை எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? என்னடா பார்த்து வச்சிருக்க, ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கேஸ் டு எ ஹையர் கோர்ட்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இதை கடைசியா பார்க்க போது குவா வேரண்டோ. குவா வேரண்டோனாலே என்னன்னா பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து படிச்சிருப்போம் இல்லையா? கொஷின்ஸ் தி லீகாலிட்டி ஆஃப் சம் ஒன்ஸ் கிளைம் டு எ பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டியே இல்லாம ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு அவரோட பவரையும் தாண்டி ஆர்டர் போட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டி அண்ட் லோயர் அத்தாரிட்டின்னு ரெண்டு போஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு லோயர் அத்தாரிட்டிங்கிற போஸ்டிங்க்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்கு. ஆனா நான் வந்துட்டு ஹையர் அத்தாரிட்டிங்கிற போஸ்டிங்ல போய் உட்காந்துட்டேன், நானே நானே உட்காந்துக்கிட்டேன். ஓகேங்களா? உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அத்தனை போடுறேன். நீ அப்படி வா, நீ இப்படி போ, நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு. சோ இந்த மாதிரி பண்றதுதான் குவா வேரண்டோல கேட்டிருப்பாங்க. என்ன அதிகாரத்துல நீ எல்லாம் வந்துட்டு இந்த ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு குவா வேரண்டோ. பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு 5 விட்டும் பார்த்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எனி ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு இது காலத்துக்கு உங்களுக்கு மறக்க கூடாது. ஒரு 2 வாட்டி கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா போய் செட் ஆயிரும். ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒவ்வொரு டைமும் இந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது இல்லையா? ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா அந்த பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா மறக்காது, காலத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆர்டிகல் 51A. ஸோ ஆர்டிகல் 51Aங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல விச் இல்லஸ்டிக் டியூட்டிஸ் ஆஃப் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா presented from A to K. ஆர்டிகல் 51 வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு தெரியும். ஆனா அந்த 51ல இருக்க அந்த கிளைகள் இருக்கும் இல்லையா, ஏல இருந்து கே வரைக்கும், அதுதான் எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கல நம்ம வந்துட்டு தெளிவா வந்துட்டு படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 51A என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, நேஷனல் ஃபிளாக் அண்ட் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எடுத்துலயும் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம ஆஸ் அ சிட்டிசனா நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும்னா, நேஷனல் ஆந்தம் போட்டாங்கன்னா எந்திரிச்சு நிக்கணும், ஃபிளாகுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ வந்துட்டு நம்ம இந்தியானாலே நமக்கு ஞாபகம் வருது இந்தியா ஃபிளாக், இந்தியானோட நேஷனல் ஆந்தம் தான். சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஏல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஐ ஹோப் இது மறக்கவே மறக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயமே நேஷனல் ஃபிளாகும் நேஷனல் ஆந்தம் தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்னன்னா, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி நோபல் ஐடியாஸ் தட் இன்ஸ்பைர்ட் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதாவது நோபல் ஐடியாஸ் தான் இல்ல கீவேர்டு. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு இந்தியாங்கிற பேரு சொன்னோன்னே இந்தியா பிளாக் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்தியா பிளாக் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா, இந்தியா நேஷனல் ஆந்தம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஞாபகம் வரும் நம்மளுக்கு? காந்தி தாத்தா, சுபாஷ் சந்திர போஸ், இவங்களாம் தான் ஞாபகம் வருவாங்க. சோ அதே தாங்க. சோ நம்ம வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஃப்ரீடம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஐடியாஸ், நோபல் ஐடியாஸ், இந்த கோட்பாடுகள்லாம் இருக்கும். லைக் நம்ம பீஸா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வந்துட்டு வன்முறையை கையில ஆளக்கூடாது, நம்ம இந்த மாதிரி போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஐடியாஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஐடியாஸை நம்ம பாதுகாக்கணும், அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதான் 51B. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு 51ல வந்துட்டு சீல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீங்கிற வேர்டுக்கு நம்ம வந்துட்டு கம்பைன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சி ஃபார் கம்பைன். ஓகேங்களா? சோ சீல வந்து என்ன, சர்வஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. சமத்துவம், யூனிட்டி, பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா இருக்கிறது. சோ இந்த மாதிரி யூனிட்டி, ஒற்றுமைன்னு வந்தாலே அது கம்பைன். கம்பைன்னா சி, ABC. சோ மூணாதான் வருது பாத்துக்கோங்க. சீனா கம்பைன், கம்பைன்னா யூனிட்டி. அவ்வளவுதான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவ்வளவுதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டிக்கு போறோம். டினாலே டிஃபெண்ட். ஓகேங்களா? அதாவது வந்துட்டு ஆர்டிகிள் 51D இருக்கு இல்லையா, இது என்ன சொல்ல வரும்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்பாராத விஷயம், எதிர்பாராத சமயத்துல வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது இல்லையா? எப்ப வேணா எந்த கண்ட்ரி வேணா இப்ப வார் மீட் பண்ணலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கும். இப்ப இந்தியாக்கே நாளைக்கு வந்துட்டு வார் சுச்சுவேஷன் வருது, இந்தியால போர் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா
நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இருக்காங்க இல்லையா, வார் டைம்ல சோல்ஜரா வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 51D டு டிஃபெண்ட் தி கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ சோ. ஓகேங்களா. அண்ட் 51E என்ன சொல்லுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லிட்டு ஈனா என்னது, நம்ம சிரிக்கிறோம். நம்ம எதுக்கு சிரிப்போம்? பிரதர்ஹுட்னா இது சகோதரத்துவம். ஓகேங்களா. இப்ப நம்ம சகோதரத்துவமா இருந்தோம்னா நம்மளை பார்த்து சிரிப்போம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு அவங்க கிட்ட ஒரு பாண்ட் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சவங்களை பார்த்து நம்ம சிரிப்போம். ஸோ அதுதான் ஃபார் சிரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ பிரதர்ஹுட்னு வந்துச்சுனாலே அது வந்து ஆர்டிகல் 51E. ஓகேங்களா. அண்ட் எஃப் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபெஸ்டிவல். ஓகேங்களா. ஃபெஸ்டிவல்னாலே என்னது, ரிச் ஹெரிட்டேஜ். நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்ம கல்ச்சர் எல்லாத்தையும் வந்துட்டு செம்மையா வேல்யூ பண்ற மாதிரி அங்க வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். ஐ மீன் நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஃபெஸ்டிவலுக்கும் ஹெரிட்டேஜுக்கும் அப்படியே லிங்க் போட்டு எஃப்ஆர் ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏல இருந்து எஃப் வரைக்கும் ஞாபகம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஜி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. ஜிக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஜீப். ஸோ என்ன ஸ்பெல்லிங்னு கேட்டக்கூடாது, இதெல்லாம் வந்து ஷார்ட் கட். ஓகேங்களா. ஸோ வந்து ஷார்ட் கட்ல வந்துட்டு லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ ஜீப் ஏன் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி வருது. ஸோ வந்துட்டு காட்டுக்குள்ள நம்ம வந்து ட்ரக்கிங் போகல இதுல போவோம், ஜீப்ல தானே போவோம். ஸோ ஜி ஃபார் ஜீப், ஜீப் ஃபார் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. ஃபாரஸ்ட்டை பத்தி வந்துச்சுன்னா இது ஒண்ணுதாங்க 51ல. ஸோ 51G வந்துட்டு ஃபாரஸ்ட், ஜீப் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹெச் வந்து பாத்துட்டீங்கன்னா, ஹெச் ஃபார் ஹியூமனிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமனிசம் இருக்கியா, ஹெச் ஃபார் ஹியூமனிசம் அண்ட் ஹியூமனிட்டின்னு வச்சுக்கோங்க. அதாவது சயின்டிபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம். நம்ம வந்துட்டு விஞ்ஞானத்திலயும் வந்துட்டு சூப்பரா இருக்கணும், ஹியூமனிட்டி மனிதத்துவமும் சூப்பரா இருக்கணும். ஸோ அதை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 51H. ஓகேங்களா. ஹெச் ஃபார் ஹியூமனிசம் ஆர் ஹியூமனிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ. ஸோ ஐன்னு சொன்னோன்னே ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஐ என்னன்னா, இப்ப நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், ஐயோ கஷ்டமா இருக்கேன்னு நினைப்போம். இதே வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா ஐயா ஜாலி ஃப்ரீயா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகும் இல்லையா. அதுதான் வந்துட்டு ஐ. ஓகேங்களா. ஐனா ஜாலியா இருக்கிறது. ஸோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணணும், அது வயலன்ஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றதுதான் ஆர்டிகல் 51I. ஸோ ஐ ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. அண்ட் ஜே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி so that the nation constantly rises to the higher levels of endeavor and achievement. அதாவது நம்மளோட சக்சஸ் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் சக்சஸும் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு, ஜாயிண்டா கலெக்டிவான சக்சஸும் இருக்கணும். ஒரு குரூப்பா, ஒரு கம்யூனிட்டியா, ஒரு நேஷனா, ஒரு ஸ்டேட்டா, குரூப்பாவும் சக்சஸ் இருக்கணும், இண்டிவிஜுவலாவும் சக்சஸ் இருக்கணும். ஸோ ஜே நம்ம என்ன வச்சுக்கலாம், ஜாயின் வச்சுக்கலாம் இல்லையா. ஜே ஃபார் ஜாயின், சக்சஸ் வந்து ஜாயிண்டாவும் இருக்கணும், இண்டிவிஜுவலாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லதான் ஜே. ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஜெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெய் பாகுபலி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ ஜெய்னா என்னது, ஜெயிக்க போறோம் மாதிரி சக்சஸோட வந்துட்டு ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜே வந்து நம்ம ரிசர்வல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சக்சஸ் வந்து இண்டிவிஜுவலாவும் இருக்கணும் அண்ட் கலெக்டிவாவும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கே. இதான் லாஸ்ட். ஓகேங்களா. இந்த கே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியும், எஜுகேஷன். இப்போ வந்துட்டு 6 வயசுல இருந்து 14 வயசு இருக்கவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க அந்த 2002 அமெண்ட்மெண்ட்ல. 86th அமெண்ட்மெண்ட் 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம நிறைய படிச்சிருப்போம், ப்ரீவியஸ் இயர்ல சூப்பரா பார்த்துருப்போம். பட் இது எது கீழே வருதுன்னு தெரியாம இருக்கும். இது எது கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 51K. ஓகேங்களா. கே கீழே தான் நம்ம எஜுகேஷன் வருது, கடைசியா இருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கே ஃபார் நாலேஜ்னு வச்சுக்கோங்க. கே ஃபார் நாலேஜ். ஸோ நாலேஜ் இருந்துச்சுன்னா என்னது, எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் அகேன் சொல்லிடுறேன். ஸோ ஏ வந்துட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியானா ஞாபகம் வருது, நேஷனல் ஃபேக்ட், நேஷனல் ஆந்தம். ஏ முடிஞ்சு. பி நேஷனல் ஆந்தம்க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க, அப்புறம் அவங்க பேசின பேச்செல்லாம் ஞாபகம் வரும். அண்ட் சீல் ஃபார் கம்பைன். ஸோ யூனிட்டி கம்பைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டி ஃபார் டிஃபெண்ட், போர் காலத்துல வந்துட்டு நம்மளும் இறங்கி போர் செய்யணும். ஓகேங்களா. அண்ட் 51E, இ ஃபார் ஈனானது பிரதர்ஹுட், நம்ம தெரிஞ்சவங்களை பார்த்தா சிரிப்போம். ஓகேங்களா. அண்ட் எஃப் ஃபார் ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம ஹெரிட்டேஜ் வந்துட்டு சூப்பரா இருக்கும். அண்ட் ஜி ஃபார் ஜீப், ஃபாரஸ்ட். அண்ட் ஹெச் ஃபார் ஹியூமனிசம். ஐ ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஐயா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஜே ஃபார் ஜாயின், ஜெய் ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி இருக்கிறது, இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் சக்சஸ்.
அண்ட் கே ஃபார் நாலேஜ் 51K அண்ட் எஜுகேஷன் ஓகேங்களா. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. நம்ம மெட்டீரியல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயம் எந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ட்ரிக்ஸ்லாம் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் லைக் போடுங்க பிடிச்சிருந்தா, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம டெய்லி 2 கான்செப்ட் கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ வேற ஏதாவது கான்செப்ட் இந்த டெய்லி கேப்சூல்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லுங்க, நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, see you on next video.